كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: للصائم فرحتان، فرحة عند فطره وفرحة عند لقاء ربه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஷஅபான் மாதத்தினுடைய கடைசி ஜும்மா இது. புனித ரமலானில் இந்த வாரத்தில் நாம் நுழையவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறான்: அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். மலக்குகளிலே இருந்தும் மனிதர்களிலே இருந்தும் அவன் நாடியதை அவன் தேர்வு செய்கிறான், நாடியோரை தேர்வு செய்கிறான். மலக்குகளில் சில பேர் வானவர்களின் தலைவர், சில பேர் ரூஹுகளை கைப்பற்றுபவர்கள், சில பேர் அரிசை சுமப்பவர்கள். மலக்குகளிலும் ஒரு சிலரை விட ஒரு சிலரை மேம்படுத்தியவன் ரப்புல் ஆலமீன். மனிதர்களில் எல்லாம் ஒரே மாதிரி அல்ல. தீர்க்கதரிசிகள் என்கிற நபிமார்களை மேம்படுத்தினான், அவர்களின் தோழர்களான சஹாபாக்களை மேம்படுத்தினான். மனிதர்களிலேயும் இறைவன் சிலரை விட மேம்படுத்திய வைத்திருக்கிறான். மலக்குகளில் மேம்படுத்தியது போல், மனிதர்களில் மேம்படுத்தியது போல் இடங்களிலும் அல்லாஹ் மேன்மைப்படுத்தினான். மக்கா, மதினா, மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற புனிதமான இடங்கள் உண்டு. உலகத்தின் ஏனைய தலங்களை விடவும் அவைகள் புனிதமானவை. இந்த வரிசையில் சில நாட்களை, சில இரவுகளை, சில மாதங்களை இறைவன் மேம்படுத்துகிறான். நாட்களிலெல்லாம் ஒரு ஜும்மாவை மேம்படுத்தியது போல், இரவுகளிலெல்லாம் ஒரு லைலத்துல் கத்ரை மேம்படுத்தியது போல், மாதங்களில் சிறந்த மாதமாய் புனித ரமலானை தேர்வு செய்திருக்கிறான். தேர்வு அவனுக்கே சொந்தம், அவனுக்கே உரிமை. 11 மாதங்களை ஒரு மாதிரியாகவும், எஞ்சிய ஒரு மாதத்தை வேறு மாதிரியாகவும் ரப்புல் ஆலமீன் படைத்து இந்த மாதத்திற்கென்று தனிச்சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் புனித ரமலான் நிழலாடுகிற ஒரு சூழ்நிலையில் புனித ரமலானின் மடிதவள இன்னும் 1-2 தினங்களே இருக்கிற நிலையில் புனித ரமலானுடைய சிந்தனைகளும் அந்த மாதத்தை கழிப்பது குறித்த சிந்தனைகளும் நமக்கு இப்போது முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றில் வெற்றிக்குரிய பொழுதுகள் என்று ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டால், நாயக வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சில தினங்களை சொல்லுங்கள் என்று கேட்டால், ஒரு இமாலய வெற்றியை பெருமானாருக்கு தேடி தந்த முக்கிய தினங்களை சொல்லுங்கள் என்று சொன்னால் ஒரு 2-3 தினங்கள் சொல்லலாம். ஒன்று, திருக்குர்ஆன் பெருமானாருக்கு இறங்கிய நாளை பாக்கியம் மிக்க நாள் என்று சொல்லலாம். முதலாய் நடந்த பத்ரு போரில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி வாகை சூடியதை மிகப்பெரிய வெற்றி திருநாள் என்று சொல்லலாம். துரத்தப்பட்ட ஊரிலே இருந்து மீண்டும் அந்த ஊரை வெற்றி வாகை சூடிய ஃபத்ஹ மக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா வெற்றி அடைந்த நாளை சொல்லலாம். இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சி அந்த நாளிலே இருந்து தொடங்கியது. இந்த 3 தினங்கள் முக்கியமானவை. திருக்குர்ஆன் இறங்கிய தினம்
மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட தினம், பத்ரு போர் வெற்றி அடைந்த தினம். அல்லாஹு தஆலா இந்த மூன்றையுமே ரமதானில் தான் வைத்திருக்கிறார். பத்ரு வெற்றி ரமதானில், மக்கா வெற்றி ரமதானில், புனித திருக்குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது ரமதானில். சுருங்கச் சொன்னால் நாயக வாழ்வில் மறக்கவே முடியாத அம்சங்கள் நிறைந்த அற்புதமான தினங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த புனித ரமதானுக்குள்ளே தான் ஒழித்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரமதான் நம்முடைய வீட்டின் வாசலிலே வந்து நிற்கிறது. 1-2 தினங்களில் இரவுகளில் ரமதானை நாம் தொடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, கால சுழற்சி இப்போது வேகமாக இருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். சிறுபிராயத்தில் நாமெல்லாம் கடந்த ஒரு ஆண்டு என்பது இப்போது அப்படி இல்லை, மின்னல் வேகத்தில் கடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தைகளிலே சொல்லுவதானால், ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல கடக்கும் என்று கியாமத்து நாளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய யதகாரபுஸ் ஸமான், கால சுழற்சியின் வேகம் முன்னெப்போதையும் விட இப்போது அதிகரித்திருக்கிறது. திரும்பி பார்ப்பதற்குள்ளாக அடுத்த ரமதானை சந்திக்கிறோம். தொழுகையெல்லாம் நோன்பெல்லாம் தடுக்கப்பட்டிருந்த ஒரு கொரோனாவினுடைய ரமதானை இன்னமும் ஜீரணிப்பதற்குள்ளாகவே அடுத்த ரமதான் இதோ நமக்கு முன்னாலே வந்து இருக்கிறது. கால சுழற்சியில் இதுவரை இந்த உலகம் சந்தித்திராத அளவுக்கு பொழுதுகள் வேகமாக நகர்கிறது. இந்த நேரத்தில் தான் நம்முடைய சிந்தனை புனித ரமதான் நமக்கான மிகப்பெரிய அருட்கொடை. கால சுழற்சியிலேயும் கூட நாம் இத்தனை ரமதானை சந்தித்தோம் என்பது நமக்கான மிகப்பெரிய இபாதத்தின் வரலாறு. கொரோனா காலத்திலே இருந்து மீண்டு நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதே இன்றைக்கு பெருமை. எந்த நோயும் இல்லாதவர்கள் போய்விட்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் வருகிற போது நாம் நினைவூட்டுவது உண்டு, போன ரமதானிலே இருந்தவர்கள் இந்த ரமதானிலே இல்லை. ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசம். போன ரமதானிலே இருந்த நிறைய பேர் இந்த வருடம் இல்லை. வருடந்தோறும் ஏற்படுகிற வழக்கமான இறப்பு விகிதத்தை விட போன ரமதானுக்கும் இந்த ரமதானுக்கும் இடையிலான இறப்பு விகிதம் என்பது ரொம்ப அதிகம். ஏறத்தாழ நாம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உறவுகளுக்குள்ளும் போன ரமதானிலே இருந்து இப்போது இல்லாமல் போனவர்களை ஆல்மோஸ்ட் நாம் எல்லா குடும்பங்களிலுமே சந்தித்திருக்கிறோம். அவ்வளவு பேரும் போனதற்கு பின்னாலும் கூட நீ இரு என்று நம்மை இருக்க வைத்து இதோ ரமதானிலும் இரு என்று ஒரு வாய்ப்பை தருகிறான் என்றால் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடை. மதீனாவுக்கு வந்தார்கள் 2 பேர், ஒரு கபீலாவை சேர்ந்தவர்கள், ஒரு கோத்திரத்தினுடைய சகோதரர்கள் 2 பேர் மதீனாவுக்கு வந்தார்கள். மார்க்கத்தை எல்லாம் கற்று முஸ்லிமானவர்கள் மதீனாவிலேயே தங்கினார்கள். அவர்களில் 2 பேரில் ஒருவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு அழைப்பு கொடுத்த போது ஆர்வத்தோடு முதலிலே பெயர் கொடுத்து போனார். போரிலே ஷஹீதாகிவிட்டார். அல்லாஹ் ஆக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டான். ஷஹீதுகளின் பட்டியலிலே சேர்ந்து விட்டார். இன்னொருவர் ஷஹீதாகவில்லை, உயிரோடு தான் இருந்தார். 1 வருஷ காலம் வரை உயிரோடு இருந்தார். அதற்கு பின்னாலே அவரும் மௌத்தாகிறார். போரில் அல்ல, அவரின் படுக்கையில், அவரின் பாய் விரிப்பில், சாதாரணமாய் அவருடைய வீட்டிலே இயற்கையாக அவருக்கு மரணம். 1 ஆண்டுக்கு முன்னாலே மௌத்தான இவருடைய சகோதரர் ஷஹீது. இப்போது இவர் சாதாரண நிலை, இவர் ஷஹீத் அல்ல, இவர் மௌத்தாக இருக்கிறார். ஷஹீதுகளின் அந்தஸ்து மிக உயர்ந்தது நமக்கு தெரியும். விசாரணை இல்லாமல் சுவனம் செல்லும் பிரிவினர்களில் நபிமார்களுக்கு அப்பால் மிக முக்கியமான இடத்தை ஷஹீதுகள் பெறுகிறார்கள் என்பது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். 2 பேரும் இறந்ததற்கு பின்னால் சஹாபாக்களில் ஒருவர் 2 பேரையும் கனவிலே பார்க்கிறார். ஆச்சரியம், 1 ஆண்டுக்கு பின்னாலே படுக்கையிலே இருந்து உயிர் நீத்தவர் முதலில் சொர்க்கம் போகிறார். அவருக்கு வெகு நாட்களுக்கு பின்னாலே தான், வெகு காலத்திற்கு பின்னாலே தான் ஷஹீது சொர்க்கம் போகிறார். விழித்தவருக்கு ஆச்சரியம், ஷஹீது தானே முதலில் போக வேண்டும், ஷஹீதுடைய அந்தஸ்தை விடவா படுக்கையில் இருந்து போனவர், ஷஹீதுக்குத்தானே உயரிய அந்தஸ்து. சஹாபாக்களிடம் இதை பரிமாறுகிறார். அவர்களுக்கும் ஆச்சரியம்.
அது எப்படி? சாதாரணமாக படுக்கையின் பாயிலிருந்து மௌத்தா போனவருக்கும் அல்லாஹுவின் பாதையில் புனித போரில் பங்கேற்று ஜிஹாதில் இறந்து போன ஷஹீதுக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லையா? வா ரசூலுல்லாவிடம் கேட்போம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கண்ட கனவை முன்வைக்கிறார்கள். நாங்கள் கனவு பார்த்தோம், 2 சகோதரர்களில் போர்க்களத்தில் இறந்து போன ஷஹீதை விட படுக்கையில் இறந்து போன அவருடைய சகோதரர் தான் முதலிலே நுழைகிறார். ஷஹீதின் அந்தஸ்து சற்று தாழ்ந்து காணப்படுகிறதே என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அலைஸ ஹுவ ஆஷ ஆமன். ஷஹீதுக்கு பின்னாடி இவர் 1 வருஷம் வாழலையா? கது சல்ல சலவாத்தி ஒசாம ஷஹ்ர ரமலான். 1 ஆண்டு தொழுகைகளை தொழுதிருக்கிறாரே, 1 ஆண்டு நோன்பு வைத்தாரே, அதற்கு அந்த இது ஈடாகாது. எனவே அவர்தான் முன்னாலே நுழைய வேண்டும் என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையில் நமக்கு ஒன்று புரிகிறது. எத்தனையோ பேர் கொரோனாவிலே ஷஹீதாக இருக்கலாம், கடந்த ஆண்டு நிறைய பேர் உயிர் நீத்திருக்கலாம். அதையும் தாண்டி நீ இந்த வருஷம் வாழுவதற்கு வழி கொடுத்து அதற்கான வாய்ப்புகளை திறந்து வைத்து ஒரு வசந்த காலமான ரமதானையும் நமக்கு தருகிறான் என்றால், முன்னாலே மௌத்தானவர்கள் ஷஹீதுகளாக இருந்தாலும் கூட ஆயுள் அதிகம் பெற்று அந்த ஆயுளில் தொழுகையும் நோன்பும் இருக்குமானால் அவர் முன்னாலே மௌத்தா போனவர் ஷஹீதாக இருந்தாலும் பரவாயில்லை, அவரை விட இவர் ஏற்றம் பெற்றவர் என்பதை சொல்லி வருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தில். அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஒரு பெருநோயில இருந்து கிருமியில இருந்து தப்பித்து ரமலானை அல்லாஹ் வாய்த்திருக்கிறான். முழு ரமலானையும் அடைய செய்வானாக. இந்த புனித ரமலான் இஸ்லாத்தினுடைய மகத்தான அடையாளங்களில் நினைவு சின்னங்களில் ஒன்று. பாங்கு எப்படி இஸ்லாத்தின் புனித சின்னமோ, பர்தா எப்படி இஸ்லாத்தின் புனித சின்னமோ, ஹரம் ஷரீஃபுகள் எப்படி இஸ்லாத்தின் புனித சின்னமோ, அதுபோல ரமலான் இஸ்லாத்தின் புனித சின்னம். குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே பேசுகிறான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யாராவது அல்லாஹ்வினுடைய புனித சின்னங்களுக்கு மரியாதை தந்தால் அதுதான் உண்மையான தக்வாவுடைய உள்ளம். இது குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு ரமலான் நிச்சயமாக சந்தேகம் இல்லை அல்லாஹ்வினுடைய புனிதமான ஒரு சின்னம். இதற்கு மரியாதை தர வேண்டும். நோன்பாளிகளும் வணக்கசாலிகளும் வணக்கங்களின் மூலமும் நோன்பின் மூலமும் மரியாதை தருவார்கள். இந்த மரியாதையின் வரிசையில் முக்கியமான ஒன்று, ஒருவேளை நோன்பு வைக்க முடியாமல் போனால், தகுந்த காரணத்தாலோ அல்லது இல்லாமலோ, சோம்பலோ அசட்டையோ வேண்டுமென்றோ நோன்பு வைக்காமல் போனாலும் மாதத்திற்கான மரியாதையை மட்டும் தராமல் விட்டு விடாதீர்கள். பப்ளிக்கில் குடிப்பது, சாப்பிடுவது, நோன்பாளி இல்லை என்பதை பொது வெளியிலே காட்டுவது, நான் நோன்பு வைப்பவன் அல்ல என்பதை தெரியப்படுத்துவது, எல்லோருக்கும் முன்னால் சாப்பிடுவது, குடிப்பது, சமயங்களில் நானெல்லாம் எப்பவும் நோன்பு வைக்கிறது இல்லை என்று பெருமையோடு சொல்லுவது மார்க்கத்தை கேவலப்படுத்துவதாகும். நீங்கள் அல்லாஹுவை அவமதிக்கிறீர்கள், ரசூலை அவமதிக்கிறீர்கள், இஸ்லாத்தை அவமதிக்கிறீர்கள். நோன்பாளிகளாக எத்தனை பேர் உலகத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அவமதிக்கிறீர்கள். அல்லாஹுவினுடைய புனித சின்னங்களுக்கு நீங்கள் மரியாதை தாருங்கள் என்றால், ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழலில் நீ நோன்பு வைக்காமல் போனாலும் வைக்கவில்லை என்பதை வெளிக்காட்டாமல் இருத்தல் என்பது இந்த மாதத்திற்கு செய்யப்படக்கூடிய ஒரு மரியாதை. அப்படி ஒரு புனிதமான சின்னம், நினைவு சின்னம், அல்லாஹ் உயிரோடு இருந்து அதை அடைகிற வாய்ப்பை தந்திருக்கிறான். இதோ நம் வீட்டு வாசலிலே இன்னும் ஓரிரு தினங்களில் பொதுவாக யாராவது ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வருவதாக இருந்தால் என்ன செய்வோம்? விருந்தாளி வருகிறார், வரக்கூடியவர் எவ்வளவு விஐபியோ அதற்கு ஏற்ப நம் வீடு தயாராகும். கூட்டி சுத்தப்படுத்து, நல்ல உணவு செய், இருக்கிற உடையிலே நல்ல உடை உடுத்து, கண்டதெல்லாம் கண்ட பக்கம் வைக்காது. வருவார்கள், தங்குவார்கள், ஒரு 3 நாள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் வீடு இப்படி இருக்க வேண்டும், வீட்டில் உள்ளவர்கள் இப்படி இருக்க வேண்டும். எப்படி எப்படியோ தயாராகிறோம். விருந்தாளி வருவார், 3 நாள் இருப்பார், நம் உணவு சாப்பிடுவார், நமக்கு செலவு கொடுப்பார்,
போகிறேன் என்று போய்விட்டு விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். ஒரு வித்தியாசமான விருந்தாளி ரமதான். ரமதான் விருந்தாளியாக நம் வீட்டுக்கு வருகிறது, நம் பள்ளிக்கு வருகிறது. ஏன் வேறு வார்த்தையில் கொஞ்சம் கற்பனையாக சொல்லுவதென்றால் அல்லாவே வருகிறான் விருந்தாளியாய் ஒரு மாதம். ஆனால் இந்த விருந்தாளி வித்தியாசமான விருந்தாளி. வருகிற போது பரக்கத்துகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவான் இந்த விருந்தாளி, ரமதான் என்கிற விருந்தாளி. போகிற போது போயிட்டு வர்றேன்னு மட்டும் சொல்லிட்டு போக மாட்டான், குடும்பத்தில் இருக்கிற எல்லோருடைய பாவங்களையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு போய்விடுவான். வித்தியாசமான இப்படி ஒரு விருந்தாளியை நம் வீடு பார்க்க முடியாது. வருகிற போது பரக்கத்து ரஹ்மத்தை எல்லாம் கொட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே குவிப்பது, போகிற போது வெறுமனே டாட்டா காட்டி விட்டு போகவில்லை, இருக்கிற குடும்பத்தவரின் எல்லா பாவங்களையும் தூக்கி கொண்டு போகிறது என்று சொன்னால், ரமலான் என்கிற வார்த்தையை நீங்கள் டிக்ஷனரியில் தொலாவுங்கள். என்ன அர்த்தம் பாருங்கள். கரிக்குதல் என்று அர்த்தம். ஒரு பொருளை தீயில இட்டு கரிக்குதல், எல்லா பாவத்தையும் கரித்துவிடும் ஆற்றல் பெற்ற மாதம் என்பதால் தான் இதற்கு பெயரே ரமலான் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பெயர் பொருத்தம். ரமலான் என்ன செய்யும் என்றால், என்னென்னவோ செய்யும், எல்லாவற்றத்தை விட பாவங்களை கரித்துவிட செய்யும். அதைவிட ஒரு பேராற்றல் வேறு எந்த 11 மாதங்களுக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. இதற்கு சிறப்பு தகுதியாய் வைத்திருக்கிறார். கூப்பிடுகிற போதே நோன்பு வையுங்கள் என்று சொல்லுகிற போதே, நோன்பு கடமை என்று சொல்லுகிற போதே அல்லாஹுவின் வார்த்தை கவனித்திருப்பீர்கள். கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் கடமை. அப்படின்னா நீங்கள் மட்டும் நோன்பு வைக்கிறதா நினச்சிக்காதீங்க, முன்னாடி எல்லாரும் வச்சாங்க. பல்வேறு நபிமார்களின் பல்வேறு சமுதாயங்கள் கடந்த காலங்களிலே நோன்பு வைத்தார்கள். நோன்பின் முறை வேறு. உணவு முறையும் குடிப்பு முறையும் பேசும் முறையும் இரவு பகல் என்கிற முறையும் இதுவெல்லாம் வேறு வேறு. ஆனால் நோன்பு வைக்காத சமுதாயம் இல்லை, நோன்பு வைக்காத நபிமார்கள் இல்லை. அந்த வரிசையில் நீங்க மட்டும் பெரிய நோன்பு வைக்கிறதா வருத்திக்கிறதா நீங்கள் நினச்சிக்க வேணாம். உங்களுக்கு முன்பிருந்தவர்களெல்லாம் நோன்பு வைத்தார்கள் என்று கூடவே சொல்லி தருகிறான் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா. அப்படி ஒரு ரமலான் வந்திருக்கிறது. விடைபெறுகிற நாளில் நம்முடைய சிந்தனை கைசேதமாய் போவதை விட விடைபெறும் நாளில் கொஞ்சம் சந்தோஷமாய் போக வேண்டும். அப்படி என்றால் இது நன்றாய் கழிய வேண்டும். ரஹிம அன்ஃபுஹு ரஹிம அன்ஃபுஹு ரஹிம அன்ஃபுஹு 3 தடவை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் மூக்கு உடைபடட்டும், அவன் மூக்கு உடைந்து போகட்டும், அப்படின்னா மண்ணாகி போகட்டும், அவன் தாழ்வாக போகட்டும், அவன் கேவலமாகட்டும் என்றெல்லாம் அர்த்தம். அரபுகள் அந்த வார்த்தை பயன்படுத்துவார்கள். அவன் மூக்கு உடைபட்டும். யாரென்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அது. நீங்கள் அறிவீர்கள், தஹல ரமதான் வ ஹரஜ ஃபலம் யுக்ஃபர் லஹு. ரம்ஜான் வந்தது போனது, ஆனால் இவன் பாவம் மட்டும் மன்னிக்கப்படவில்லை. ரமலான் வந்தது, ரமலான் ஒரு மாதத்தில் போனது, ஆனால் இவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை. அவனுடைய மூக்கு உடைபட்டும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் நோன்பிற்கு ஊக்கப்படுத்துகிற அந்த வார்த்தையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நோன்பாளிக்கு 2 மகிழ்வு, லிசாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 மகிழ்வு. ஒன்று இஃப்தாரின் போது, இன்னொன்று ரப்பை சந்திக்கிற போது. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. அது என்ன? இஃப்தாரின் போது 2 அர்த்தம் எழுதுவார்கள் உலமாக்கள். அன்றைய நாளின் மக்ரிபுக்கு முன்னால் அவன் நோன்பு திறக்கிற நேரத்தில் ரப்புக்காக ஒரு நாள் அவன் அவயங்களை எல்லாம் சுருட்டி கொண்டு அவன் இருந்த அந்த நோன்பு பொழுது திறக்கிற போது அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அல்லது ஒரு மாதம் முழுக்க முடிவடைந்து 30ஐயும் நோற்ற நிலையில் பிறை தென்படுகிற போது அந்த பெருநாளை பார்க்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. நோன்பு பூரா வைக்காதவன் பெருநாள் பிறையை பார்க்கறதுக்கும் 30 நோன்பும் வச்சவன் பார்க்கறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. அவனை பொறுத்தவரை நாளைக்கு புது துணி போட்டு ஒரு என்ஜாய், அவ்வளவுதான். பக்கத்தில் இருப்பவன் தான் ஒரு மாதம் ஒரு போராட்ட வாழ்க்கைக்கு பின்னாலே ரப்பினுடைய நெருக்கத்தை நோக்கி அவன் நகர்ந்திருக்கிறான் என்பதற்கு அது அடையாளம். எனவே அவன் மகிழ்ச்சி வேறு. அது என்ன இஃப்தாரின் போது மகிழ்ச்சியான்னு நீங்கள் கேட்கலாம்.
புரிவதற்கு இப்படி நீங்கள் வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஒரு ரமதானுடைய மத்தியான நோன்பை விட்டுட்டார், அல்லது அசர் வரை வைத்தவர் அசரிலே நோன்பை விட்டு விட்டார். எல்லாரும் நோன்பு திறக்கிற போது எல்லாத்துக்கும் இருக்கிற மகிழ்ச்சி இந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் அமர்ந்திருக்கிற இவருக்கு இருக்காது. மத்தியானமே அந்த நோன்பு போயிருச்சே, அசர்லையே அந்த நோன்பு போயிருச்சே, நோன்பு திறக்கிற போது இவருக்கு அந்த மகிழ்ச்சி இருக்காது. இவருக்கு இல்லாத மகிழ்ச்சியை புரிந்து கொண்டால் நோன்பாளியின் மகிழ்ச்சியை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு பெருமகிழ்வு ஆகிரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யகூலுல் மலாயிகா தகூலுல் மலாயிகத்து இன்த பாபிர் ரய்யான் ஐன ஸாயிமூன் ஐன ஸாயிமூன், எங்கே நோன்பாளிகள் என்று சொல்லி ரய்யான் என்கிற வாசல் சுவனத்தில் இருக்கும். ரய்யான் என்கிற வாசலுக்கு பக்கத்தில் நின்று மலக்குமார்கள் நோன்பாளிகள் எங்கே என்று கூவி கூவி அழைப்பார்களே, அந்த அழைப்பு ஒரு சீஃப் கெஸ்டாக மலக்குகளின் சபையிலே அவர் அழைக்கப்படுகிற போது ஏற்படுகிற பேரானந்தம் தான் ரப்பை சந்திக்கிற போது அவருக்கு ஏற்படுகிற ஆனந்தம் என்று சொல்லித் தருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் நோன்பு வருகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் மார்க்க சட்டங்களில் எழுதுவார்கள் தஅப்புதி என்கிற வகையை சார்ந்தது. அதாவது அறிவுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் சொன்னபடி செய்யுதல் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நம் இபாதத் எல்லாம். ஏன் குனியணும், நெளியணும், சஜிதா செய்யணும், அது என்ன லெஃப்டில் திரும்புறது, ரைட்டில் திரும்புறது, நிற்கிறது, இது என்ன பேட்டன், இது இந்த தொழுகை எதுவும் கேட்காதே, ரப்பு சொல்லுகிறான் செய்துவிடும். எதற்காக 7 தவாஃபு, எதற்காக கல்லடிக்க வேண்டும், எதற்காக மொட்டை போட வேண்டும், எதற்காக எஹ்ராம் அணிய வேண்டும், எதற்காக அப்படி ஒரு கோலம், எதுவும் கேட்காதே, ரப்பு சொல்லுகிறான் இது இபாதத். இபாதத்தை அறிவிற்கு அப்பாற்பட்டு நீ செய்துவிட வேண்டும். அந்த வரிசையில் தான் எதற்காக இந்த பகல் பட்டினி, 11 மாதம் உணவு மாதம், 1 மாதம் பட்டினி மாதம், பகல் மாதம் என்றால் இது எதற்கு என்கிற கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு நோன்பு என்பது அம்ரே தஅப்புதி, இது வணக்க வழிபாடு சார்ந்த விஷயம். இதில் வினாக்களுக்கெல்லாம் வேலை இல்லை. நம்மளால் முடியுமா, நம்ம வைக்க முடியுமா, வச்சா தாங்குவோமா, கடைசி வரையும் வச்சிட முடியுமா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உடலுக்கு ஆஃபியத் என்பது ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நினைத்தால் நோயாளியாக்கி படுக்க வைக்க அவனால் முடியும், நினைத்தால் அசுர ஆரோக்கியத்தை அவனாலே தர முடியும். ஆஃபியத்தும் குவத்தும் ஆரோக்கியமும் பலமும் சக்தியும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கையில் வைத்திருக்கிறான். துணிவோடு என்னாலே வைக்க முடியும் என்று இறங்கி வைக்கிற நோன்பாளிக்கு அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அந்த சக்தியை தருவான், அந்த ஆஃபியத்தை தருவான். கடைசியாய் நோன்பின் வசனம் இப்படி முடிகிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்றால் நோன்பு வேண்டும். இந்த வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, இறையச்சம் தான் நோன்பின் நோக்கமாம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க ஒரு தடவை, இறையச்சம் எங்கு இருக்கிறது? நாயகம் சொன்னார்கள், இங்கு இருக்கிறது. கையை காட்டி உள்ளத்தை காட்டினாங்க, கல்வை காட்டினார்கள், இறையச்சம் இங்கு இருக்கிறது. அப்படின்னா வாய் நோன்பு பிரச்சனை இல்லை, வவுத்து நோன்பு பிரச்சனை இல்லை, உள்ளம் நோன்பு வைக்க வேண்டும். சாப்பிடுவதை விட்டு விட்டார், குடிப்பதை விட்டு விட்டார், இதெல்லாம் வாய் நோன்பு வவுத்து நோன்பு. அதை தாண்டி உள்ள நோன்பு வேண்டும் என்பதை சொல்லுகிற வாசகம்தான் லஅல்லக்கும் தத்தகூன். சரி, ரமலானை வரவேற்போம். வருக வருக என்று வார்த்தையில் சொல்லுவதால் வருவதல்ல ரமலான். பேனர் வைத்து மர்ஹபா அஹ்லன் வ சஹ்லா என்று கூப்பிடுவதல்ல ரமலான். ரமலானே வருக என்று தலங்களிலே கலர் கலராய் எழுதி விடுவதால் வந்து விடுவதல்ல ரமலான். ரமலானுடைய இஸ்திக்பால், ரமலானுடைய வரவேற்பு என்பது எப்படி? 2 செய்தி நினைவுபடுத்த வேண்டும். ஒன்று, நான் இந்த மாதம் நல்ல காரியம் செய்வேன் என்று மனதளவில் இப்போதே ஒரு நீயத்திற்கு கூலி உண்டு. ரப்பு அந்த நீயத்திற்கு ஏற்பத்தான் உங்களை வைப்பான். மற்ற காலத்தை விட இந்த மாதத்தில் என் பொழுதுகளில் நான் இபாதத்தில் ஈடுபடுவேன் என்று நீங்கள் முடிவெடுத்தால் ரமலானை கொஞ்சம் சரியாக வரவேற்க துவங்கி இருக்கிறீர்கள் என்று பொருள். 2வது, இபாதத்துகளுக்கான நேர மேலாண்மை, தஃப்ரீகுல் அவ்காத் ரொம்ப முக்கியமானது.
என்னுடைய இபாதத்துகளுக்கு நான் எவ்வளவு நேரம் இந்த மாதத்திலே தரலாம் என்று ஒரு மாதத்திற்கு முன்பே நீங்கள் திட்டமிடுவீர்களானால் நிச்சயமாக ரமலானை கொஞ்சம் சரியாக வரவேற்கிறீர்கள் என்று அர்த்தம். வருக வருக என்று வாயில் சொல்ல வேண்டாம், எழுத வேண்டாம், செயலிலே காட்டுங்கள். 4 விஷயம் இந்த மாதம் முழுக்க நடந்து விட்டால் ரமலான் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். நாம் ரமலானை ஜெயித்து விட்டோம் என்று அர்த்தம். வந்த விருந்தாளி எக்கச்சக்கமாக கொண்டு போகிறார் என்று அர்த்தம். 4 தான். 1வது திலாவத்துல் குர்ஆன், மாதம் முழுக்க குர்ஆன் ஓதுதல். 2வது இரவும் பகலும் தொழுகை, பகலிலே குறிப்பிட்ட தொழுகை, இரவிலே தொழுகை என்பதை விட நல்லடியார்களுக்கு இரவெல்லாம் தொழுகை. 3வது பகல் காலம் முழுக்க நோன்பு. 4வது தன்னால் முடிந்த அளவு தான தர்மம். இந்த 4லே முடிந்து விட்டது ரமலான். 4 போதும். திலாவத், திருமறை ஓதுதல், இரவும் பகலும் சரியாக தொழுது முடிக்குதல், பகல் காலங்களில் நோன்பு, என்னுடைய வருமானத்திற்கேற்ப என் இருப்பிற்கு ஏற்ப நான் தர்மம் செய்வேன். இந்த 4ஐயும் செய்வதாக நிய்யத்தை இந்த ஜும்மாவிலே செய்யுங்கள். அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை நிச்சயமாய் ஒரு அருள் இறங்கும் வசந்த காலமாய், ஒரு அற்புதமான பருவ காலமாய் இறைவன் அமைத்து தருவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு மரணத்தை சந்தித்தவர்களுக்கு அப்பால் இன்றைக்கு ஒரு வசந்த காலத்தை சந்திக்கிற சூழ்நிலையில் நமக்கு ஹயாத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் இந்த மாதம் முழுக்க நல்ல இபாதத்துகளை செய்வதற்கு உடலாலும் மனதாலும் உள்ளத்தாலும் எல்லா விதமான ஆக்க ஊக்கங்களை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.